வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பிரதமர் மோடி 5 நாடுகளுக்கு அரசு முறை பயணம் போயிருக்காரு. அதில் ஒன்று இத்தாலி. இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் யார்? ஜார்ஜியா மெலோனி. ஜார்ஜியா மெலோனி அவர்களுக்கு நம்ம பிஎம் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. எல்லா உலக நாட்டு தலைவர்களுக்கும் நம்ம பிஎம் மோடி நம்ம இந்தியா சார்பில் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த வகையில் ஜார்ஜியா மெலோனிக்கு சாக்லேட் கொடுத்துருக்காரு பிஎம் மோடி. மெலோடி சாக்லேட், பார்லே பிராண்ட் இருக்குல்ல, அதனுடைய மெலோடி சாக்லேட்டை வழங்கியிருக்காரு. இந்த மெலோடி அப்படிங்கிற நேம் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எந்த வேர்ல்டு சம்மிட்டில் நம்ம பிரதமர் மோடியை ஜார்ஜியா மெலோனி பார்த்தாலும் நம்ம பிரதமர் மோடியோட செல்ஃபி எடுத்து இல்லை செல்ஃபி வீடியோ எடுத்து அவங்களுடைய சமூக வலைதளத்தில் டீம் மெலோடி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுவாங்க. லைக்ஸ் குவியும். ஜார்ஜியா மெலோனி அப்படிங்கிற அவங்களுடைய பேரில் மெலோ அப்படிங்கிறதையும் நரேந்திர மோடி அப்படிங்கிற பேரில் லாஸ்ட்டு மோடியில் இருக்கக்கூடிய டி இருக்குல்ல, அதையும் சேர்த்து டீம் மெலோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுவாங்க. லைக்ஸ் எகுரும். அது மாதிரி இப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா சாக்லேட்டு, மெலோடி சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பித்து ட்விட்டர்லாம் லைக்ஸ் எகுருது. இந்த பக்கம் திமுக காங்கிரஸ்லாம் கதறாங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு, நாடே கஷ்டத்தில் இருக்குது, மக்கள்லாம் துயரத்தில் இருக்காங்க, இளைஞர்கள் விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம நாட்டில். ஆனால் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டருக்கு சாக்லேட்டை கொடுத்து ரீல்ஸ் எடுத்து விளையாண்டுக்கு இருக்காரு அப்படின்னு ராகுல் காந்தி பதிவு போட்டிருக்காரு, பேசியிருக்காரு. இப்போ பாஜகக்காரங்க கேட்குறாங்க, சாக்லேட் கொடுக்கறதுல என்ன தப்பு? இல்லை கேட்குறேன், என்ன தப்பு? காங்கிரஸ் மாதிரி அக்ஷய் சின்ன சீனாவுக்கா கொடுத்தாரு? கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாரா? சொல்லுங்க. அதெல்லாம் பண்ணது காங்கிரஸ். அவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு அமைதியாக இருக்கீங்க, நாங்கள் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்கீங்க. மோடி டீம் மெலோடி அப்படிங்கிற அதுக்காக மெலோடி சாக்லேட்டை, அதுவும் நம்ம இந்திய பிராண்டு பார்லே, அதை வழங்கியிருக்காரு. இதில் என்ன தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? இது கூட ஓகே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஒரு மேடையில், சிக்கன நடவடிக்கைகள் குறித்து மோடி பேசுகிறாரு, ஆனால் அவரே வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அட்வைஸ் பண்ணார்ல, அட்வைஸ் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு ராகுல் காந்தி. பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு மோடி போயிருந்தார். இந்தியாவுக்கும் யுஏஇக்கும் இடையே மிக முக்கியமான ஒப்பந்தம் சைன் ஆனுச்சு. எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதுபோக இந்தியாவில் பெட்ரோலிய மூலங்களை கண்டுபிடிப்பது தொடர்பாகவும் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் மோடி போய் நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரான பல ஒப்பந்தங்களை போட்டுக்கிருக்காரு. அதையும் மோடி பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைங்க, தேவையில்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் வேண்டாம், பக்கத்தில் கடை இருக்குது அப்படின்னா நடந்தே போங்க, இல்லை சைக்கிளில் போங்க, இப்படி அட்வைஸ் பண்ணதை எதோட கோர்த்து ராகுல் காந்தி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? இப்படி பேச பேச காங்கிரஸ் சரிந்து கொண்டே இருக்கும், பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கும், மோடி 4வது முறையாக பிஎம் ஆவார் அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறாங்க. மோடியுடைய ஃபஸ்ட்டு டேர்மில், பிரதமராக முதல் டேர்மில் மோடியுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் இவங்க வச்சு விமர்சனம் பண்ணாங்க. அத்தனை லட்சத்துக்கு ட்ரெஸ்ஸு போடுறாரு, இத்தனை லட்சத்துக்கு ட்ரெஸ்ஸு போடுறாருன்னு. ஆனால் மக்கள் காதில் கூட வாங்கலை. மோடி மீதான தனிப்பட்ட விமர்சனங்கள் காங்கிரஸுக்கு எதிராக தான் திரும்பும் அப்படின்னு பாஜக அட்வைஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நாராயணன் திருப்பதி காலையில் ஒரு கணக்கு கொடுத்தாரு. பிஜேபியுடைய ஓட் ஷேர் குறைஞ்சிருச்சு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? 2024 விட கூடியிருக்கு. 2024 23 தொகுதியில் போட்டிட்டாங்க பிஜேபி, 49 லட்சம் வாக்குகள் வாங்கினாங்க. அந்த 23 தொகுதிகளில் மொத்த வாக்குகள் 2.5 கோடி. 2.5 கோடியில் 49 லட்சம் அப்படிங்கிறது 19%. இப்போ 2026 தாமரை சின்னம் 33 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கு. அந்த 33 தொகுதிகளில் டோட்டல் ஓட்ஸ் எவ்வளவுனா 66 லட்சம். பிஜேபி 14.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 66 லட்சத்தில் 14.5 லட்சம் அப்படிங்கிறது 22%. 19% பெருசா, 22% பெருசா? பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கை கொடுத்தாரு. மொத்த வாக்குகள் எவ்வளவு இருக்கோ அதில் கட்சிகள் வாங்கி இருக்கக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் தான் ஓட் ஷேரை எல்லாரும் பார்ப்போம். ஆனால் இவர் புதுசாக போட்டியிட்ட தொகுதிகளில் எவ்வளோ வாக்குகள் பிஜேபி வாங்கியிருக்கு, அப்போ அதுதான் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் இவர். பிஜேபியுடைய தமிழக பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இப்போ இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக பாஜகவில் பல அதிரடியான மாற்றங்கள் காலத்தின் கட்டாயம்.
இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கண்டினியூ ஆனீங்கன்னா டெஃபினட்டாக அடுத்த தேர்தலில் 1% கூட எடுக்க முடியாது, மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க. அதனால் மாநில தலைவரிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் மாற்றப்படணும். மாநில தலைவர் பொறுப்பில் அண்ணாமலை அண்ணன் வந்து உட்காரணும். அண்ணாமலை அண்ணன் யார் யாருக்கெல்லாம் பொறுப்பை கொடுக்குறாரோ அவங்க மற்ற பொறுப்புகளில் இருக்கணும். அப்போ தான் தமிழக பாஜக உருப்படும். இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வாங்கியிருந்தார். எடப்பாடி தொகுதியில் மொத்த வாக்குகள் எவ்வளவு? அதில் 50,000 வாக்குகள் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 19லேருந்து 20%. அப்போ அந்த சுயேட்சைக்கு 20% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தேமுதிகலாம் 29% வாக்குகள். இவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா போட்டியிட்ட 10 தொகுதிகளில் 10 தொகுதிகளுடைய டோட்டல் வாக்குகள் எவ்வளவு, அதில் தேமுதிகவுக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 29%, விசிகாவுக்கு 41%, சிபிஐக்கு 39%, சிபிஎம்முக்கு 37%, முஸ்லீம் லீகுக்கு 35%. இவருடைய கணக்குப்படி பார்த்தா நார்மலாக ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது அப்படிங்கிறத மொத்தம் பதிவான வாக்குகள் எவ்வளவு மாநிலம் முழுவதும் அப்படிங்கிறத வச்சு அதிலிருந்து இந்த சிம்பலுக்கு எவ்வளோ வாக்குகள் விழுந்திருக்கு மொத்தத்தில் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓட் ஷேரை வந்து கணக்கு பண்ணுவாங்க. அதுதான் ரூலு. இவர் புதுசாக ஒரு ரூலை வச்சுக்கிட்டு பாஜக தொண்டர்களை முட்டாளாக்க பார்க்குறாரு. ஆனால் பாஜக தொண்டர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தனக்கு யார் தலைவராக வரணும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. இப்படிப்பட்ட பொய்யான கணக்குகளை வச்சு நயினார் அண்ட் கோ தமிழக பாஜக தொண்டர்களை முட்டாளாக்க முடியாது அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.